அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அவசர கூட்டத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அழைப்பு விடுத்திருக்கிறார். நாளை காலை 10 மணிக்கு மதிமுகவின் நிர்வாகக் குழுவின் அவசர கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. மதிமுக நிர்வாகிகள் உயர்நிலை குழுவினர் அதில் பங்கேற்க பொதுச் செயலாளர் வைகோ அழைப்பு விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். மதிமுகவுடைய நிர்வாக குழு கூட்டத்திற்கு அவசர கூட்டத்திற்கு மதிமுக பொதுச் செயலர் வைகோ அழைப்பு விடுத்திருக்கார். நாளை காலை 10 மணிக்கு மதிமுக அலுவலகம் தாயகத்துல நிர்வாக குழு கூட்டம் அவசர கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் தலைமையில இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் காலை 10 மணிக்கு அவசர கூட்டம் என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இந்த செய்தியானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதே போல உயர்நிலை செயல்பட்டு குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக கூட்டணியில் மதிமுக இடையே ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் வைகோ முக்கிய நிர்வாகிகளோடு நாளை தினம் ஆலோசனை நடத்திருக்கிறார். குறிப்பாக மதிமுக வைக்கக்கூடிய கோரிக்கை ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று தன்னுடைய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது மதிமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மதிமுகவுடைய கோரிக்கையை இதுவரை திமுக ஏற்கவில்லை. குறிப்பாக மக்களவை தொகுதி ஒரு தொகுதி ஒதுக்குவதற்கு சம்மதம் தெரிவித்த திமுகவினர் மாநிலங்களவை தொகுதி ஒப்பந்தம் குறித்து இதுவரை முடிவு எட்டப்படவில்லை என்றும் தேர்தல் நேரத்தில், குறிப்பாக மாநிலங்களவை தேர்தல் நேரத்தில் அது குறித்து முடிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்து விட்டதாக தகவல் வெளியாகியது. அதே போல மதிமுக தரப்பில் வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கோரிக்கை தங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிட விரும்புவதாக தெரிவித்தார்கள். அந்த கோரிக்கையையும் திமுக இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடந்த தேர்தலை போல உதயசூரியன் சின்னத்திலேயே மதிமுக போட்டியிட வேண்டும் திமுக வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த பிறகும் இதுவரை மதிமுக திமுக இடையே கூட்டணி உடன்பாடு எட்டப்படாத நிலையில் நாளை தினம் வைகோ ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். நிர்வாக குழு கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. நிர்வாக குழுவில் நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்து திமுக வைக்கக்கூடிய இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளலாமா, அடுத்த கட்ட நடவடிக்கையை எப்படி மேற்கொள்வது என்பது குறித்தும் தொடர்ந்து 2-3 நாட்களாகவே திமுக தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும், மீண்டும் அழைப்பார்கள், உடன்பாடு எட்டப்படலாம் என்று காத்திருந்த நிலையில் இதுவரை எந்த அழைப்பும் வர வைகோ இந்த அவசர ஆலோசனையில் ஈடுபட இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.